வணக்க மக்களே, தற்போது வெளியான முக்கிய செய்தி என்னவென்றால், அனைத்து கட்சி கூட்டம் பற்றி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வெளியிட்ட அறிக்கை. இதை பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு தெளிவாக புரியும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வியூவர்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று அனைத்து கட்சி கூட்டம் பற்றி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெளியிட்ட அறிக்கை. நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு என்னவென்றால், நம் அரசியல் சாசனத்தின் 84வது சட்ட திருத்தத்தின்படி நாடாளுமன்ற தொகுதியின் மறுசீரமைப்பு 2026ஆம் ஆண்டு வரை நீடித்து வைத்திருக்கப்பட்டுள்ளது. எனவே வரும் ஆண்டிற்கு பிறகு இந்த மறுசீரமைப்பு பணி ஒன்றிய அரசு சார்பாக தொடங்கப்பட வாய்ப்புள்ளது. எவ்வகையில் இந்த மறுசீரமைப்பு நடைபெறும் என்பதை பற்றி எந்த ஒரு தெளிவான விளக்கமோ வாக்குறுதியோ மாநிலங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை. அதாவது மத்திய அரசு எந்த முறையில் பின்பற்றினாலோ அதில் மாநிலங்களின் மக்கள் தொகை என்பது ஒற்றை அளவுகோல் இல்லாவிட்டாலும் முக்கிய அளவுகோலாகவே இருக்கும். அதாவது நம் நாட்டின் அரசியல் சாசனம் 81வது சட்ட பிரிவின்படி நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களவை உறுப்பினர்களும் கூடுமான வரையில் சம எண்ணிக்கையிலான மக்கள் பிரதிநிதிகள் இருக்க வேண்டும் என கூறுகிறது. ஆனால் இதே சட்டம் இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட கூட்டாட்சி நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சம பிரதிநிதிகள் இருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஜனநாயக கோட்பாடாகும். அதாவது தமிழ்நாட்டில் இல்லாது இந்தியா அளவில் புதியதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதன்படியே மட்டுமே அல்லது புதியதாக மக்கள் தொகை ஒரு முக்கிய அளவுகோலாக கொண்டே நிகழ்த்தப்பட வேண்டும். அதாவது நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தென் மாநிலங்களின் பிரதிநிதிகள் வெகுவாக குறையும் அபாயம் உள்ளது. தென் மாநிலங்களுக்கு ஒப்பிட்ட அளவில் தொகுதிகள் மேலும் குறைக்கப்பட்டாலோ அல்லது உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற வட மாநிலங்களுக்கு ஒப்பிட்ட அளவில் கூடுதலாக தொகுதிகள் ஒதுக்கீடு செய்தாலோ அல்லது எவ்வகையில் ஏற்றங்களோ அல்லது மாற்றங்களோ செய்தாலும் தென் மாநிலங்களுக்கு அபாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது தற்போது 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது உறுப்பினர்களுக்கு கேள்வி கேட்கும் அனுமதியும் கிடைப்பதில்லை. அப்படியே கேள்வி கேட்கும் அனுமதி கிடைத்தாலும் ஒரு சில நிமிடங்களே கிடைக்கின்றன. மேலே பேச அனுமதியும் மறுக்கப்படுகிறது. இதனால் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு நீட்டித்து பற்றிய தெளிவான அறிக்கை மத்திய அரசு மூலமாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு இன்றைய அடிப்படை பிரச்சனையாக விலைவாசி உயர்வு, வேலையின்மை, தரமான கல்வி மற்றும் சுகாதார வசதி மற்றும் சாலை மற்றும் குடிநீர் வசதி போன்றவைதான் முக்கியமான விஷயம். நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பற்றாக்குறை என்பது ஒரு மக்கள் பிரச்சனையா? இதை பற்றியா நம்ம பேச வேண்டும்? இல்லை என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வெளிவந்துள்ள அறிக்கை. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் உடனடி தகவல் தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.